கேட்ஃபிஷ்ஷாக பார்க்க போகலாம். அது ரொம்ப தண்ணி அழுக்கு. இப்போ நம்ம டேங்க் க்ளீன் பண்ண போகிறோம். அது அழுக்காகவும் இருக்குது, அதுக்கு தண்ணியும் கம்மியாக இருக்குது. அதை நம்ம பார்க்காம விட்டதுனால இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம போகலாம் வாங்க காய்ஸ். பக்கத்தில் வந்து இந்த சைடில் காவானா இருக்கும் காய்ஸ், பாருங்கள். இதெல்லாம் தாண்டி தான் போகணும். வாங்க போகலாம். வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க போயிடலாம். கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், வந்தாச்சு. இப்போ நம்ம வாங்க காய்ஸ். எடுத்தவொடனே நம்ம பெரிய சைஸ்வாக மாட்டிக்கிது பாருங்கள். பெரிய கேட்ஃபிஷ் இது. நம்ம வச்சு ஐயோ விட்டுட்டோமே. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பெரிய கேட்ஃபிஷ் தான் பிளாட்டினம் கேட்ஃபிஷ். வாங்க இதை நம்ம தொட்டியில் விடலாம். இதான் காய்ஸ் நம்ம தொட்டி. இப்போ தொட்டிலையும் விட்டாச்சு. அங்கே போகலாம். திரும்பி சின்ன சைஸ் பிடிக்கலாம். வந்தவனே மாட்டிச்சு காய்ஸ். ஓமையா அது எகிரிச்சு காய்ஸ். நம்பவே முடியல காய்ஸ். இல்லை இப்போ நம்ம எத்தனை பேர் போடும் போது கீழே விழுந்துச்சுன்னா நம்ம பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பாருங்க காய்ஸ், இதான் சின்ன கேட்ஃபிஷ்ஷு. பார்த்தா தெரியும். வாங்க போகலாம். தொட்டியில் விடலாம். எவ்வளோ அழகாக போகுது. கோல்டு ஃபிஷ் பாருங்க காய்ஸ், கையே சாப்பிடுது. இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க, கையிலலாம் ஜாலியாக விளையாடுது காய்ஸ். அங்கே பாருங்க, அவங்க பாருங்க கையை சாப்பிடுது. வாங்க காய்ஸ். நம்மக்கிட்ட ஒரு டேங்க் காய்ஸ் 2 இருக்குது. ஒன்று எப்படி போச்சுன்னா காணாமல் போச்சுன்னு தெரில. சரி, அதனால் ஒன்றே இருந்துச்சு. அதையும் நம்ம கேட்ஃபிஷ் கூட போட்டு அழகெல்லாம் வச்சுருந்தோம். அதுவும் பாட்டெல்லாம் இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிடிச்சாச்சு காய்ஸ். இதான் நம்ம டேங்க் கிளீனரு. நாங்கள் தொட்டியில் விடுவோம்.